சாரி கரண்ட் போயிடுச்சு. எங்கே வரைக்கும் பார்த்தோம்? இந்த ஸ்க்ரீன் தானே? ஹலோ, ஷோல்டர்ண்ணே. ஷோல்டர் தான். இதுதான் பார்த்துட்டு இருந்தோமா, இல்லை இது தாண்டி எங்கேயாவது போயிட்டோமா? ஆமா, இந்த பேஜ் தான் பார்த்தேன். இல்ல இதுல இருந்து தான் பார்த்தேன். சரி, ஓகே ஓகே. ஸோ இம்பெஞ்ச்மெண்ட் சிண்ட்ரோம் என்னன்னா, கம்ப்ரெஷன் ஆஃப் சுப்ராஸ்பினேட்டஸ் அண்ட் த சப் அக்ரோமியல் பர்சா. இந்த அக்ரோமியன் இருக்கு, சப் அக்ரோமியல் பர்சா இருக்கு. இது ரெண்டும் வந்து கம்ப்ரெஸ் ஆகி தேஞ்சிக்கிட்டே இருக்கு அப்படின்னா வந்து அந்த இம்பெஞ்ச்மெண்ட் சிண்ட்ரோம் ஆகும். ஓகே. If this condition is this condition sometimes includes inflammation of the long head of the biceps. So sometimes வந்து என்னன்னா, இந்த பைசெப்ஸோட லாங் ஹெட் இருக்கு பாருங்க, இது வந்துட்டு பார்த்தோன்னா கரெக்டாக அந்த போனுக்கு மேலே இருக்கு, மசிலுக்கு கீழே இருக்கு. சரியா? ஸோ இந்த ஸ்பேஸ் அக்ரோமியன் இருக்கு, அது கீழே பர்சா இருக்கு, அது கீழே வந்துட்டு மாற்றி விட்டுட்டாங்களா? அவங்க கிளியராக போடல, பட் அது வந்து சுப்ராஸ்பினேட்டஸ் மாதிரி காமிச்சிருக்கணும். அது இன்னும் கொஞ்சம் பின்னாடி தான் வரும். ஸோ சுப்ராஸ்பினேட்டஸ் மசில் இருக்குது, அதுக்கு கீழே பைசெப்ஸோட டெண்டன் இருக்குது. ஸோ இங்கே பார்த்தா சும்மா ஒரு இமேஜ் மாதிரி காட்டுறேன். ஸோ ஃபஸ்ட்டு பாயிண்ட் வந்து இது, இந்த அக்ரோமியன் போன் வந்துட்டு இந்த பர்சாவை இரிட்டேட் பண்ணுது. ஸோ இது ரெண்டுத்துக்கும் நடுவில் கேப் போயிடுச்சுன்னா இது வந்து தேய ஆரம்பிச்சிருது. அதே மாதிரி இதுக்கும் கீழே இருக்கிற கேப் குறையும். சரியா? இது வந்து மசில், இது வந்து சுப்ராஸ்பினேட்டஸ் மசில். அதே மாதிரி சுப்ராஸ்பினேட்டஸ் மசில் கீழே வந்துட்டு பைசெப்ஸோட லாங் ஹெட் டெண்டன் இருக்குது. இதுதான் பைசெப்ஸ் மசில், அதோட டெண்டன் தான் வந்து இங்கே போகுது. ஸோ இந்த நாலுக்கும் இருக்கிற இடம் வந்து ஸ்பேஸ் வந்து கம்ப்ரெஸ் ஆக இம்பிஞ்ச்மெண்ட் ஆகுது. சரியா? இந்த if this condition prolonged, damage to the rotator cuff muscle can cause decreased elasticity. ஸோ இது கம்ப்ரெஸ் ஆக இந்த rotator cuff supraspinatus muscle வந்துட்டு டேமேஜ் ஆக ஆரம்பிச்சிருது. அண்ட் இதனால வந்து rotator cuff muscle-ஓட டெண்டனுக்கு வந்துட்டு டேர் ஆகவும் சான்ஸ் இருக்கு. The function of the rotator cuff muscle is to decelerate forward movement of the function of the rotator cuff muscle to forward movement of the humerus during overhead activity. ஸோ இப்போ வந்து நீங்கள் த்ரோ போடுறீங்க அப்படின்னா வந்துட்டு ஹியூமரஸ் வந்துட்டு அப்படியே முன்னாடி போகும் இல்லையா, அதை வந்துட்டு ஸ்லோ டவுன் பண்ணுறது தான் வந்து ரொட்டேட்டர் கஃபோட வேலை. ஸோ இப்போ நீங்கள் த்ரோ போடுறீங்க, இந்த த்ரோ வந்து இப்படி போடுற ஸ்பீடில் அப்படியே விட்டுட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, இந்த மசில் வந்து ஆக்டிவேட் ஆகலைன்னா இது அப்படியே கீழே இப்படி வரைக்கும் போயிடும். சரியா? ஸோ அதெல்லாம் ஆகாமல், அந்த இன்ஜுரி ஆகாமல் இருக்கிறதுக்கு தான் வந்து ரொட்டேட்டர் கஃப் மசில் வந்து டைட் பண்ணி இந்த ஸ்பீடை வந்து ஸ்லோ டவுன் பண்ணிடும், ஸ்லோ டவுன் பண்ணி பிடிச்சிரும் உங்கள் ஹியூமரஸ் மசிலை. அண்ட் டு ஸ்டெபிலைஸ் த ஹியூமரஸ் இந்த glenoid fossa. இந்த glenoid fossa அந்த கப் மாதிரி இருக்கு பாருங்க, அதுக்குள்ளே ஸ்டெபிலைஸ் பண்ணுறது தான் வந்து இந்த ரொட்டேட்டர் கஃப் மசில்ஸோட ஒர்க்கு. ஓகே. General upper body strength, stability and range of motion exercise should become part of the regular routine. So general upper body strength, stability exercise, range of motion exercise la vandu it should become part of your training routine. அப்பதான் வந்து brain வந்து prevent பண்ண முடியும். When working with clients who have shoulder dysfunction, trainers should avoid overhead. So இது வந்து ஒரு general guideline மாதிரி கொடுப்பாங்க, but it is not always the same. இந்த மாதிரி பண்ணணும்னு அவசியம் இல்லை, பட் அட்லீஸ்ட் கரண்ட் ரிசர்ச் அப்படி தான் சொல்லுது. யூ டோன்ட் ஹேவ் டு அவாய்ட் ஓவர் ஹெட் மூமெண்ட்ஸ் இமீடியட்லி, பட் ஒரு ஜென்ரல் கைட்லைனாக வந்துட்டு திஸ் இஸ் வாட் ஹஸ் பீன் ட்ரெடிஷ்னலி ஃபாலோட். ஓவர் ஹெட் ஆக்டிவிட்டீஸ் வந்து ஃபஸ்ட்டு அவாய்ட் பண்ணிடுவாங்க. ட்ரெயினர்ஸ் ஷுட் அவாய்ட் ஓவர் ஹெட் ஆக்டிவிட்டீஸ் அண்ட் ஆஸ் தீஸ் மூமெண்ட்ஸ் ரிக்வயர் ஸ்டெபிலிட்டி அண்ட் ஸ்ட்ரென்த் that is beyond the
capability of the client, of a client. Okay. ஸோ ஷோல்டர் இன்ஜுரிக்கு ப்ரோக்ராம் டிசைன் பண்ணுறீங்க அப்படின்னா வந்து should emphasize strength and posture that opens the subacromial space. சரியா? ஸோ அந்த subacromial space இருக்கு பாருங்க, இந்த அக்ரோமின் கீழே இவ்வளோ இடம் இருக்கு பாருங்க, இந்த இடத்த வந்து இதை வந்து ஓப்பன் பண்ணுற மாதிரி நீங்கள் வந்து ட்ரைனிங் கொடுக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இப்போ நீங்கள் ஹன்ச்டாக இருந்ததுன்னா அந்த போன்ஸ்லாம் வந்துட்டு இட் கெட்ஸ் டைட்டர் அண்ட் புஷஸ் அப்படின்னு சொல்லிட்டு அதை வந்து ஓப்பன் பண்ணணும்னா யுவர் பாஸ்டர் ஹேஸ் டு இம்ப்ரூவ். அதனால உங்களுக்கு அப்பர் பேக் மசில்ஸை வந்து கொஞ்சம் ஒர்க் பண்ணி அப்போ வந்து அந்த ஸ்பேஸ் வந்து இட் கேன் இன்க்ரீஸ் அ லிட்டில் பிட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆக்சுவலாக பார்த்தோன்னா தெர் இஸ் நாட் வெரி ஸ்ட்ராங் சயின்ஸ் டு இட். நம்ம வந்து இம்ப்ராப்பர் பாஸ்டரில் ஹன்ச்டாக இருக்கும்போது கம்ப்ரெஸ் ஆகுது, அதனால பெயின் வருது. அண்ட் பாஸ்டர் இம்ப்ரூவ் ஆனதுக்கப்புறம் அந்த இடத்துல வந்துட்டு இட் மே ஹேப்பன், பட் இட் இஸ் நாட் ஆல்வேஸ் த கேஸ். தேர் இஸ் நோ ஸ்ட்ராங் எவிடன்ஸ் தட் நம்ம இதுக்குன்னு ட்ரெயின் பண்ணுறதுனால அந்த அக்ரோமியல் ஸ்பேஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு தெர் இஸ் நோ ஸ்ட்ராங் எவிடன்ஸ் ஃபார் தட் ஆல்சோ. இது வந்து அவுட் சைட் த டெக்ஸ்ட் புக் சொல்கிறேன், பட் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் program should emphasize strength and posture that opens the space. ஸோ நீங்கள் லாஜிக்காக நீங்கள் இந்த ஆஸ்பெக்ட் வச்சு நீங்கள் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ போயிருக்கோங்க. ஸ்பேஸ் வந்து கம்ப்ரெஸ் ஆகுது, அந்த கம்ப்ரெஸ் ஆன ஸ்பேஸ் வந்துட்டு நீங்கள் ஓப்பன் பண்ணி விட்டுனா உங்களுக்கு ஒரு பெயின் குறைஞ்சிரும். அந்த மாதிரி தான் வந்து தேர் எக்ஸ்பிளைனிங் இட் ஷியர். ஸோ இது எப்படி ஓப்பன் பண்ண முடியும் இந்த சப் அக்ரோமியல் ஸ்பேஸ்னு பார்த்தோன்னா, anterior chest and shoulder should be stretched to allow for scapular positioning. ஸோ செஸ்ட்டையும் ஷோல்டரையும் நீங்கள் ஸ்ட்ரெச் பண்ணாலே வந்து அந்த அக்ரோமியல் ஸ்பேஸ் வந்து இம்ப்ரூவ் ஆகிடும் அப்படின்றாங்க. ப்ரோக்ராம் டிசைன் எய்ம் இஸ் டு இன்ஹிபிட் தீஸ் மசில்ஸ் ஸோ திஸ் ஸ்ட்ரெச் மே பி டன் டியூரிங் த வார்ம் அப். ஸோ இந்த மசில்ஸை வந்துட்டு ஃபுல்லாக ஸ்ட்ரெச் பண்ணணும்னு எய்ம் வச்சுருக்கிறதுனால இது வார்ம் அப்லேயே கூட பண்ணிடலாம் அப்படின்றாங்க. அதே மாதிரி இதுக்கு ஆப்போசிட்டாக வந்துட்டு மசில்ஸ் தட் ஸ்டெபிளைஸ் தி ஸ்கேப்புலா பிஹைண்ட்லேருந்து பார்த்தோன்னா லோவர் ட்ராப்பு, ராம்பாய்ட்ஸ். ஸோ இதுதான் லோவர் ட்ராப். இந்த மசில்ஸ்லாம் தான் வந்து லோவர் ட்ரப்பீசியஸ் மசில்ஸ். ஸோ நார்மலாக நீங்கள் பார்த்துருப்பீங்க ஜிம்மில் பார்த்ததுன்னா ட்ராப்னா எடுத்த உடனே ஷ்ரக்ஸு மட்டும்தான் பண்ணுவாங்க இல்லையா? ஷ்ரக்ஸ் அண்ட் அப்ரைட் ரோ, இது ரெண்டு தான் காமனாக நீங்கள் பார்த்துருப்பீங்க. அது வந்துட்டு இந்த ஆங்கிள் ஆஃப் பெனேஷன்னு சொல்லுவாங்க, இந்த ஆங்கிளில் இருக்கிற மசில்ஸ். ஸோ இப்படி ட்ரெயின் பண்ணும்போது அப்பர் ட்ராபீசியஸ் மட்டும் தான் ட்ரெயின் ஆகும். அப்பர் ட்ராபீசியஸ், லீவேட்டஸ் ஸ்கேப்புலே கொஞ்சம் ஒர்க் ஆகும். அதே மிடில் ட்ராபீசியஸ் ஒர்க் பண்ணுறீங்கன்னா கிட்டத்தட்ட சம் ராம்பாய்ட் மூமெண்ட்ஸும் ஒர்க் ஆகும், விச் இஸ் லைக் சீட்டட் ரோயிங் ஆர் ஒன் ஆர்ம் ரோயிங் மூமெண்ட்ஸ் எல்லாமே இங்கே வந்துடும். லோவர் ட்ராபீசியஸ் அவ்வளோவா ஒர்க்கே ஆகாது. சரியா? லோவர் ட்ராபீசியஸ் வந்துட்டு அதோட லைன் ஆஃப் புல்லே வேறு. ஸோ இதுக்கு பார்த்தோன்னா டிஃப்ரெண்ட் ப்ரோக்ராமிங் ஸ்டைல்ஸ், யூ வில் ஹாவ் டு ஃபாலோ டிஃப்ரெண்ட் ப்ரோக்ராமிங் கைட்லைன்ஸ் எல்லாமே. ஸோ என்ன சொல்கிறேன்னா, இந்த மசில்ஸ் எல்லாத்தையும் நீங்கள் ட்ரெயின் பண்ணிங்கன்னா வந்துட்டு அந்த சப்அக்ரோமியல் ஸ்பேஸ் வந்து நீங்கள் இம்ப்ரூவ் பண்ண முடியும் அப்படின்றாங்க. ஓகே, ஸோ ஷோல்டர் இப்போ இதுதான் ரொம்ப முக்கியம். இப்போ இப்போ நம்ம பார்க்குறது வந்து அப்பர் எக்ஸ்ட்ரீமிட்டி ஆக்டிவிட்டீஸில் ஷோல்டருக்கு பார்க்குறோம் இல்லையா? ஸோ இவங்க என்னென்னா இந்த மாதிரி ஒரு 4 ஸ்டெப்ஸு கொடுத்துருக்குறாங்க. இப்போ லெக்ஸுக்கு தனியாக கொடுத்துருப்பாங்க, ஸ்பைனுக்கு தனியாக கொடுத்துருக்காங்க. ஆனால் இந்த 4 வந்து ரொம்ப முக்கியமான பாயிண்ட்ஸ். இதை பேஸ் பண்ணி கொஸ்டின்ஸ் வரும். சரியா? ஷோல்டர் ஃபங்க்ஷன் இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும்? பாஸ்டர் இம்பேலன்ஸை ஒர்க் பண்ணணும். நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்? ஸ்ட்ரென்தனிங் ஸ்கேப்புலா ஸ்டெபிளைசர்ஸ். ஸோ ஸ்கேப்புலா ஸ்டெபிளைசர்ஸ் என்னதெல்லாம்? அப்பர் ட்ராப்பு, மிடில் ட்ராப்பு, செராட்டஸ் ஆன்டீரியர், லோவர் ட்ராப்பு, ராம்பாய்ட்ஸு, லீவேட்டஸ் ஸ்கேப்புலா, இது எல்லாமே வந்து ஸ்டெபிளைசர்ஸ் ஆஃப் த ஸ்கேப்புலா. ஸோ ஃபஸ்ட்டு பாஸ்டரில் ஒர்க் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஸ்ட்ரென்த் ஆஃப் ஸ்டெபிளைசர்ஸ் ஒர்க் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் வந்துட்டு ஸ்ட்ரென்த் ஆஃப் தி ஆன்டீரியர் ஷோல்டர் மசில்ஸ். இது எல்லாத்தையும் முடிச்சதுக்கப்புறம் ஃபைனலாக தான் வந்து நீங்கள் ஓவர் ஹெட்டை ஸ்டார்ட் பண்ண சொல்கிறாங்க. ஸோ ஸ்டார்டிங்லேயே சொன்னாங்க இல்லையா? ஸோ ஓவர் ஹெட் ஆக்டிவிட்டீஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ கடைசியில் தான் வந்துட்டு ஓவர் ஹெட் ஆக்டிவிட்டீஸை இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. அதே மாதிரி ஓவர் ஹெட் ஆக்டிவிட்டீஸ் இன்ட்ரடியூஸ் பண்ணும்போது ஸ்பெசிஃபிக்காக ஒரு பொசிஷன் சொல்கிறாங்க. ஷோல்டர் பொசிஷன் 30 degrees anterior to the frontal plane. ஸோ இங்கே கொடுத்துருக்குறாங்க பாருங்கள். ஷோல்டர் ப்ரெஸ் நார்மலாக நம்ம இப்படி பண்ணுவோம்
கையை இப்படி வச்சுட்டு இந்த மாதிரி பண்ணுவோம் இல்லையா? ஸோ அதை வந்து ஒரு 30 degrees பொசிஷனில் ஆன்டீரியராக பண்ண சொல்கிறாங்க. ஓகே, அது பேர் ஸ்கேப்புலார் பிளேன். ரொம்ப முக்கியம். ஸ்கேப்புலார் பிளேனில் தான் ஓவர் ஹெட் ஆக்டிவிட்டீஸை ஸ்டார்ட் பண்ண சொல்கிறாங்க. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தோன்னா எல்போ, ரிஸ்ட் அண்ட் ஹேண்டில் இருக்கிற காமன் இன்ஜுரிஸ் பார்ப்போம். ஸோ இதெல்லாம் வந்துட்டு இப்போ நம்ம கம்ப்யூட்டர் நிறைய யூஸ் பண்ணுறதுனால, கீபோர்ட் நிறையா யூஸ் பண்ணுறதுனால, கீபோர்டு ஒரு மவுஸ் யூஸ் பண்ணுறதுனால என்ன ஆயிடுதுன்னா இந்த ஃபோராம் ரீஜனில் வந்து அதிகமாக பெயின் வர ஆரம்பிச்சிருச்சு. ஸோ tendinitis of both extensor and flexor muscle tendons of the elbow and wrist are common. சரியா? எல்போலையும் சரி, ரிஸ்ட்லையும் சரி, இந்த இடத்துலையும் சரி, இந்த எக்ஸ்டென்சர்ஸ்க்கான இந்த மசில்ஸ் எல்லாமே வந்துட்டு they are getting overused. இதில் 2 காமனான இன்ஜுரிஸ் பார்த்தோன்னா, ஒன்று lateral epicondylitis, இன்னொன்று medial epicondylitis. ஸோ இது வந்து உங்களுக்கு டேர்ம் என்ன தெரியாமல் இருந்திருக்கும். பட் இதுக்கு வந்து காமன் நேம் பார்த்தோன்னா டென்னிஸ் எல்போ ஒன்று, இன்னொன்று வந்து கால்ஃபர்ஸ் எல்போ. சரியா? டென்னிஸ் நிறைய ஆடுறவங்களுக்கு இந்த பெயின் வரும். ஸோ என்னென்னா இந்த கை பாம் அவுட்டில் இருக்கும்போது இந்த இடத்துல பெயின் வரும். சரியா? இந்த இடத்துல வந்து உங்களுக்கு இப்போ ரிஸ்ட்டை வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணுறீங்க. ஸோ அந்த எக்ஸ்டென்ஷன் பண்ணும்போது அந்த எக்ஸ்டென்சார் மசில்ஸோட எண்டு டெண்டன் கிட்ட பாருங்கள், ஒரு 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 டெண்டன் இருக்கும் எல்போ கிட்ட. அந்த இடத்துல இருக்கிற பெயின் தான் வந்துட்டு டென்னிஸ் எல்போ பெயின். அதுக்கு பேர் லேட்ரல் எபிகாண்டிலைட்டிஸ். சரியா? அவுட் சைட் ஆஃப் த ஹேண்டில் வெளியே இருக்கும், அதனால தான் வந்து இட் இஸ் கால்ட் லேட்ரல் எபிகாண்டிலைட்டிஸ். டிஃபைன்ட் as the overuse or repetitive injury of the wrist extensor muscle tendon near the origin of the lateral epicondyle. இதுதான் வந்து இந்த போன் இருக்கு பாருங்க, இந்த போனுக்கு பேர் தான் வந்துட்டு லேட்ரல் எபிகாண்டல். இப்போ இந்த நீங்கள் கையை இப்போ பார்த்தோன்னா உள்ளே இருக்கிறது வந்து மீடியல் எபிகாண்டல், ஒரு போன், ஒரு ஸ்டிக்கிங் அவுட் பாயிண்ட் இருப்பாங்க. அதே மாதிரி இந்த சைடு ஆப்போசிட்டில் இருக்கிறது இட் இஸ் த லேட்ரல் எபிகாண்டல். மீடியல் எபிகாண்டலைட்டிஸ் தான் வந்துட்டு கால்ஃபர்ஸ் எல்போ. இது பார்த்தோன்னா இன்னர் சைடில் ஃப்ளெக்ஸார் மசில். ஸோ இந்த ஃப்ளெக்ஸ் பண்ணுறீங்க பாருங்கள், இந்த மசில் வந்து இந்த இடத்துல பெயின் வரும். இதுதான் வந்துட்டு மீடியல் எபிகாண்டலைட்டிஸ். சரியா? எக்ஸசைசஸ் இது ரெண்டுத்துக்குமே பார்த்தோன்னா எக்ஸசைஸ் தட் ரிக்வயர் ரிஸ்ட் ஃப்ளெக்ஷன், எக்ஸ்டென்ஷன் ஆர் கிரிப்பிங் மே நீட் டு பி மாடிஃபைட். ஓகேயா? ஸோ கண்டிஷனுக்கு ஏற்ற மாதிரி யூ ஷுட் மாடிஃபை த எக்ஸசைசஸ். நெக்ஸ்ட் இன்னொரு கண்டிஷன் பார்த்தோன்னா கார்பல் டனல் சிண்ட்ரோம். ரொம்ப முக்கியம் ஃபார் சாஃப்ட்வேர் இன்ஜினியர்ஸ். கார்பல் டனல் சிண்ட்ரோம்னாலே சாஃப்ட்வேர் இன்ஜினியர்ஸ் ஞாபகம் வச்சுக்கோங்க. பட் சாஃப்ட்வேர் இன்ஜினியர்ஸ் மட்டும் இல்லை, anyone who uses computers or anything can have this pain. அதே மாதிரி ரிஸ்ட் மூவ்மெண்ட் அதிகமாக எங்கெல்லாம் இருக்கோ அந்த இடத்துலலாம் வந்து இவங்களுக்கு இந்த பெயின் வர்றதுக்கு சான்சஸ் இருக்கு. ஸோ என்ன ஆகுதுன்னா இட் இஸ் காஸ்ட் பை த இன்ஃப்ளமேஷன் ஆஃப் த ஃப்ளெக்ஸார் டெண்டன். ஓகே, ரிஸ்ட் ஃப்ளெக்ஸார். ஓகே, இந்த இடத்துல வந்துட்டு இந்த டெண்டன்ஸ் வந்துட்டு டைட் ஆகிடுது, இன்ஃப்ளேம் ஆகிடுது. that pass under the flexor retinaculum at the wrist. This inflammation in the small space between the bones of the wrist and the flexor retinaculum eventually compresses the medial. So இந்த ரிஸ்ட்டுக்கும் ஃப்ளெக்ஸார் ரெட்டினாக்குலம்னு இருக்குது, அது வந்து ஒரு ஃபேஷியா மாதிரி இருக்கும். அது ரெண்டுத்துக்கும் நடுவில் அது ரெண்டும் ஸ்பேஸ் குறையிறனால மீடியல் நர்வ்னு ஒன்று இருக்குது அந்த இடத்துல. இந்த இருக்குது பாருங்கள், இந்த மீடியல் நர்வ் இதுக்குள்ளே போகுது. இந்த மசில்ஸில் இருக்கிற டைட்னஸ் ஸ்பேஸ் குறையிறதுனால அந்த இடம் கம்ப்ரெஸ் ஆக ஆரம்பிச்சிருது. அந்த கம்ப்ரெஸ் ஆனதுக்கப்புறம் என்ன ஆயிடுதுன்னா, நார்மலாக வந்துட்டு மிடில் ஃபிங்கருக்கு பாருங்கள், அந்த இடத்துல வந்துட்டு ஒரு மாதிரி பெயின் வர்ற மாதிரி கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்க. ஸோ இந்த மாதிரி இருந்துச்சுன்னா ட்ரெயினர்ஸ் வந்து கேன் ரெக்கமெண்ட் த கிளைண்ட்ஸ் டு ரிக்வெஸ்ட் அ ஒர்க் ஸ்டேஷன் எர்கோனாமிக் அசஸ்மெண்ட் ஃப்ரம் த ஹெச்ஆர் டிபார்ட்மெண்ட். ஸோ என்னன்னா, இது வந்து நார்மலாக சாஃப்ட்வேர் இன்ஜினியர்ஸ்க்குலாம் நடக்கிறது, இல்லைனா சீட்டடில் கம்ப்யூட்டர் ஜாபில் இருக்கிறவங்களுக்கு இது வர சான்சஸ் அதிகம். ஸோ இவங்களுக்கு என்ன சொல்லுவாங்கன்னா, இந்த சேரு, கம்ப்யூட்டரு, டேபிள் இது எல்லாத்துக்கும் ஹைட் அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் பண்ணி சீட்டு பின்னாடி சாயிறது, முன்னாடி சாஞ்சிருக்கிறது, அதுக்கெல்லாம் ரெக்கமெண்டேஷன்ஸ் கொடுப்பாங்க. அதுதான் வந்து எர்கோமெட்ரிக்ஸ் அப்படின்வாங்க. சரியா? ஸோ ஒர்க் ஸ்டேஷன் எர்கோமெட்ரிக் அசஸ்மெண்ட் பண்ணுறவங்களே அது ஒரு தனி ஃபிசியோதெரபிஸ்ட் பண்ணுவாங்க நிறைய பேர். ஸோ
அதை பேஸ் பண்ணி உங்களுக்கு வந்து சில அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் பண்ணனா வந்துட்டு பெயின் குறையிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ நார்மலாக எக்ஸாம்பிள் பார்த்தோன்னா, இப்போ உங்கள் கீபோர்டு வந்துட்டு மேலே இருக்குது, எல்போ கீழே இருக்குது அப்படின்னா அந்த இடத்துல பெயின் வந்து கொஞ்சம் வேறு மாதிரி இருக்கும். அதே மாதிரி கை மேலே இருக்குது, நீங்கள் வந்து கீழேருந்து பார்த்து பண்ணுறீங்களா, அதுக்கு வேறு மாதிரி இருக்கும். கொஞ்சம் நார்மலாக கையை ஸ்டேபிளாக வச்சுட்டு ஒர்க் பண்ணும்போது பெயின் வந்து கொஞ்சம் இட் இஸ் நாட் ஆஸ் மச். இட் இஸ் நாட் த சேம் காமன் கைட்லைன்ஸ்னு இல்லை, எல்லாருக்கும் ஒரே மாதிரி செட் ஆகும்னு இல்லை. பட் யூ கேன் ஃபிகர் அவுட் வாட் ஒர்க்ஸ் பெட்டர் ஃபார் யூ. ஸோ எங்களுக்கும் பார்த்தோன்னா அவாய்ட் எக்ஸசைசஸ் தட் ரிக்வயர் கிரிப்பிங் அண்ட் ரெஸ்ட் எக்ஸ்டென்ஷன். It may be wise to find modifications for these exercises that keep the wrist in the neutral position. So wrist வந்து neutral positionல வைக்கிறதுக்கு aim பண்ணணும். ஒரே நிமிஷம். ஓகே, ஸோ இப்போது ப்ரோக்ராம் டிசைன் ஃபார் ரிஸ்ட் அண்ட் எல்போ அண்ட் ஹேண்ட் பார்த்தோன்னா, இந்த இன்ஜுரி இருந்துச்சுன்னா ஃபஸ்ட்டு வந்து ஸ்ப்ளிண்டிங் ஆர் யூஸ் ஆஃப் ஆர்த்தோசிஸ் டியூரிங் எக்ஸசைஸ் இஸ் ரெக்கமெண்டட். ஸோ ஒரு மாதிரி பிரேசிங் மாதிரி வச்சுட்டு, ஒரு டைட்டாக ஒரு கிரிப் மாதிரி வச்சுட்டு அந்த மாதிரி எக்ஸசைஸ் பண்ணலாம். ஸ்பெஷலி வந்து டாக்டர்ஸ் ரெக்கமெண்ட் பண்ணலாம். கிரிப் ஹேண்ட் கூட போட்டுக்கலாம், ஆர் எனி திங் விச் சப்போர்ட்ஸ் த ரிஸ்ட் ஆர் தி எல்போ. Client should wear the prescribed wrist splint during activity. Focus on commonly compromised mobility and stability relating to the upper extremity. So காமனாக மொபிலிட்டி ஷோல்டரில் இருக்கிற மொபிலிட்டி அண்ட் ஸ்டெபிலிட்டி இஷ்யூஸை வந்துட்டு அட்ரஸ் பண்ணிடுங்க. ஸோ ஸ்டெபிலிட்டி வந்து நார்மலாக வந்துட்டு உங்களுக்கு அப்பர் பேக் ஸ்கேப்புலா சுற்றி இருக்கிற மசில்ஸில் வந்துட்டு ஸ்டெபிலிட்டி